நண்பர்கள் எல்லாரும் எங்கேயும் ஏ நான் பேசுகிறேன். நான் இப்போ நேச்சுரலாக இருக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். லைக் எனக்கு நானே ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆகுது. எப்படின்னா, நான் பெஸ்ட்டாக இருக்கணும், ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். கேட்கவே காமெடியாக இருக்கலாம். ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆகுது கைஸ். எனக்கு ஒரு மாதிரி அது பிடிக்கல. எதுக்காக அப்படி இருக்கணும்? என் நேச்சுரலான ஃப்ளோ தான் என்ன? நான் எப்படி இருப்பேன்? இல்லை இதுதான் என் நேச்சுரலா? இல்லை நான் ஆர்டிஃபிஷியலாக அதுதான் நேச்சுரல்னு நினச்சி நான் வாழ்ந்துட்டுருக்கேண்ணா? இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதில் ஹாப்பி இல்லை. நான் எல்லா விஷயத்துலையும் நான் ஹாப்பின்னு சொல்லுவேன். செம்ம ஹாப்பியாக இருக்கேன். பட் என்னோட நேச்சுரலாக ஆர்டிஃபிஷியலாக சம்திங் நான் எப்படின்றத ஃபைண்ட் பண்ண முடியல. லைக் நான் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக எனக்கே ஃபீல் ஆகுது. எல்லோரும் கூட பேசும்போதுமே என் நேச்சுரலாக பேசவே முடியல. மற்றவங்க கூட பேசணும்னாலே ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக பேசணும்னு சொல்லிட்டு இந்த எலைட் புளுத்தி இல்லை நான் எலைட் புளுத்திலாம் இல்லை. பட் அந்த மாதிரி பேசுவாங்களா, அந்த மாதிரி அப்படியே பேச போயிடுறேன். தட்ஸ் மை ஆல்டர் ஈகோ. பேசும்போது என்னோடய ஆல்டர் ஈகோ அப்படியே வெளியே வந்துட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அது தப்புன்னு சொல்ல. பட் ஒர்க் டைமில் அது ஓகே. ஒர்க் டைமில் அந்த இதெல்லாம் நல்லாயிருக்கும். பட் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது இல்லை சம்திங் யார் கூடயாச்சும் வெளியே பேசும்போது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்னால் யாரு கூடயுமே ஃப்ரெண்டாக கனெக்ட் ஆக முடியலை. அந்த எமோஷ்னல் கனெக்ஷனை யாரு கூடயும் கொடுக்க முடியலை. எவங்கிட்ட கொடுத்தாலும் தாயாளி வெறுப்பேற்றிடுறான். எமோஷ்னல் கனெக்ஷனை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. லைக் என்ன மாதிரினா, எமோஷ்னலாக நம்ம கனெக்ட் ஆகல. ஓகேடா இவன் நம்ம ஃப்ரெண்டுடா, அடுத்த 1 வீக்லேயே சூத்தடிச்சிட்டு போயிடுறான். என்ன நண்பா நீ என் ஃப்ரெண்டா? நான் அதாவது என்னோட ஒரு வீக்கான சைடை என்னென்னா, நான் யாராச்சும் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி இவன் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டேன்னா ஒரு மாதிரி நான் கிட்டாக மாறிடுறேன், ஒரு மாதிரி சைல்டாக மாறிடுறேன். அது வரைக்குமே நான் எப்படி இருப்பேன்னா, ஓ மை காட், நான் எல்லாருக்கிட்டையும் சொரியாக இருக்கணும், சொரியாக பேசணும், சொரியாக நடந்துக்கணும். ஃப்ரெண்டானோடனே ஒரு மாதிரி குழந்த மாதிரி ஆகி அவன் கூட செம்மையாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவேன். அது ஒரு லெவலுக்கு மேலே அவனே எரிச்சலாகி வெறுப்பாயிடுவான். இப்படி என்னடா நீ ஒன்று நான் ஃப்ரெண்டுன்னு நினச்சி பண்ணனா இப்படியா? இது ஒரு வகையான இது எனக்குள்ளே எதுவும் நடந்துகிட்ருக்கு. இது எனக்குள்ளே நடக்கிற நார்மலாக நடக்கிற விஷயம் கிடையாது. இது சம்திங் மென்டலாக நடக்கிற இஷ்யூ. இது இஷ்யூன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அபவுட் அது என்னோட நேச்சுரல். பட் என்னோடய நேச்சுரல் தான் என்னால் மட்டும்தான் ஏற்றுக்கிற முடியும், வேறு யாருனாலும் ஏற்றுக்கிற முடியல. தட்ஸ் அ ப்ராப்ளம். இன்னும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு இல்லைடா. மொத்த பக்கம் சே I don't have one friend, dude. It's fucking crazy, man. பரவாயில்லாம் அவ்வளோதான். வித்தின் 1 வீக் தான். நான் என்ன தான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும், ஃப்ரெண்ட்ஷன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலும் 1 வீக்கில் ஓடிடுறானுங்க. நான் செம்மையாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஐ மீன் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்னு நான் சொல்லி காமிக்கலப்பா. ஐயோ சாரி, நான் சொல்லி காமிக்கல. நான் ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தெரியும். பட் அவனுங்க ஈஸியாக கஷ்டப்படுத்திடுவானுங்க, ஈஸியாக ஹர்ட் பண்ணிவிடுவான். நான் பார்த்து பேசுவேன் ஒவ்வொரு வார்த்தையும். ஐயோ அவனை ஏதாச்சும் ஹர்ட் பண்ணிட்டா கஷ்டமாக இருமே சொல்லிட்டு ஈஸியாக ஹர்ட் பண்ணிட்டு போயிடுவான். நான் நக்கல் பண்ணுறேன், அந்த மாதிரி இருக்கும். இப்போ என்னோட சிச்சுவேஷன் வேறு கொஞ்சம் மோசமாக போய்கிட்டு இருக்கு. சிரிக்கிறதே ஆர்டிஃபிஷியலாக இருக்குடா. என்னடா இது? அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு சில விஷயத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. லைக் சயின்டிஃபிக்கலாக
நேற்று தான் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா எவால்யூஷன். நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், நேச்சர் இஸ் அ பர்ஃபெக்ட், எவால்யூஷன் தான் பர்ஃபெக்ட், நம்மளை எவால்யூஷன் பர்ஃபெக்டாக வழி எடுத்துகிட்டு வந்துட்டு நினச்சிட்டு இருந்தேன். மிஸ்டர் ஜிக்கு ஒரு வீடியோ போட்டார், எவால்யூஷன் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட், இட்ஸ் ஜஸ்ட் அ ரேண்டம்னு சொல்லிட்டு. அது பார்த்ததுக்கப்புறம் மொத்தம் இதுதான் திஸ் நாட் அ ஃபக்கிங் ஆர்டிஃபிஷியல். இதுதான் என்னோட நேச்சுரல், நான் இப்படி தான் பண்ணுவேன். You're fucking handsome, dude. You're handsome ஆகிட்டேன். ஓகே, கடந்து போயிடலாம். ஸோ எவால்யூஷனை பற்றி கற்றுக்கிட்டேன். அதோட ஆட்டம் ஸ்ட்ரக்சர், கார்பன் ஆட்டம், ஆக்சிஜன் ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டம், இந்த ஆட்டம்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, எப்படி க்ரியேட் ஆச்சு, அதோட கோல்டு ஆட்டம் செம்மையாக இருக்குடா. ஆட்டம்ஸ் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது தெரியுமா? எனக்கு அப்படி இது வர அது எப்படி இருக்குன்னா, என்ன எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக தோணுது. ஓகே, அது எனக்கு பிடிச்சிருக்குண்ணா. சூரியன் மாமா வந்துட்டார். ஒரு ஆல்ரெடி அடித்து புதைச்சிட்டாங்க, பட் மறுபடியும் வர ட்ரை பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் சூரியன் மாமா வரவே முடியாது. அப்பா, சூரியன் அப்பா இனிமே அவரால் வர முடியாது. பாய். இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் இருக்குது. நான் டெய்லி எழுந்திருக்கும் போது நான் ஒரே ஒரு விஷயத்த தான் ஞாபகம் வச்சுப்பேன். இது பிரம்மாண்டமான பியூட்டிஃபுல்லான யூனிவர்ஸை நானும் ஒரு பார்ட் கிடையாது, பட் நான் ஒன் ஆஃப் த ஹியூமனாக வாழ்ந்துட்டுருக்கேன். மொத்தா இதையே நான் நம்ப முடியல, என்னால் இதையே ஏற்றுக்க முடியலை. நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி ஏற்றுக்க முடியாது. பூமியில் இருக்கான், உள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களும் சயின்டிஃபிக்கலாக நான் யோசிக்கும் போது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இந்த ஆச்சரியத்தை பார்க்கும்போது என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இரண்டு எனக்கு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. இன்னுமே ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, மென்டல் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது. பார்த்தால தெரிஞ்சிருக்குள்ள. Something's in my ass. இல்லை, நான் அதுக்குன்னு ரொம்பலாம் இல்லை, எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். நான் ஃபைன் பண்ணிட்டேன், நிறைய பேர் ஃபைன் பண்ணாமல் இருக்காங்க. நிறைய பேர் ஹூ ஆர் தைன்னு கேட்டிங்கன்னா எப்பயும் சொல்கிற மாதிரி தான் நிறைய பேர். என்னால் சில நேரம் பதட்டமெல்லாம் பேச முடியல. ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கணும், எப்பயுமே ஜாலியாக, அதோடு நான் மற்றவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும், நான் தான் ஒரு இடத்துல மெயின் அட்ராக்ஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணுவேன். ஆஃப்டர் நான் அதுக்கு ரிக்ரெட்டும் பண்ணுவேன், ஏன்டா பண்ணுன்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த கான்சியஸ் இருக்கோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதனால என்னோடய மென்டல் ஹெல்த் இஷ்யூ ஆகும். ஸோ அப்படி ஒன்று விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு யோசிப்பேன். பட் சம்டைம்ஸ் பக்குன்னு வெளியே வந்துடும். ஏன்னா அதான் என்னோடய நேச்சர். சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணுன்றது தான் என்னோடய நேச்சர் ஆஃப் பிஹேவியரு. அதை நான் மாற்றிக்கணுன்னு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்தால் நடிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா ஆர்டிஃபிஷியலாக கொஞ்சம் இருந்தால் தான் அதை நேச்சுரலாக நினச்சி அதுக்கு மாற முடியும். எதுக்கு ப்ரோ நேச்சர்லேருந்து ஆர்டிஃபிஷியலாகவும் நேச்சரில் இருந்துட்டு போகணுன்னா, போதும்டா. ஏன்னா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், நம்ம எமோஷ்னலாக டிபெண்ட் ஆகிறது, ஒரு ஃப்ரெண்டு பிடிக்கணும்னு சொல்லிட்டு அலையிறது, இல்லை ஒரு லவ்வர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அலையிறது, எனக்கு வேணும். நான் ஒத்துக்கிறேன், எனக்கு வேணும். ஐ மீன் வேணுன்றதை விட நான் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணணும், ஒரு நல்ல ஃப்ரெண்டை மீட் பண்ணணும். அப்புறம் நான் ஒரு லவ்வரை மீட் பண்ணேன். ஃப்ரெண்டே லவ்வர் ஆகிருக்குள்ள ஒத்தம். No way. Friend is not a fucking lover. ஃப்ரெண்டு எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும். அது கேர்ள்ஸாக இருந்தாலும் பாய்ஸாக இருந்தாலும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு கிடைக்கணும். லவ்வர் இஸ் நாட் அ ஃபக்கிங் ஃப்ரெண்ட், இட்ஸ் அ போட்டம். வேற ஒருத்தவங்க எனக்கு லவ்வர் ஆவாங்க, அவங்க கூட நான் செம்ம ஹாப்பியாக
ஹோல்சமாக செம்மையாக இருக்கணும், அது பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். நான் நினச்சாலும் ஹாப்பியாக இருக்கு. பட் நான் ஸ்டில் சிங்கிள் தான். ஆனால் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சுருக்கிறது நான் கமிட்டு. நான் எனக்கு இன்னும் ப்ரொப்போசல்ஸ் கூட வந்ததில்லடா. நீ எனக்கு இன்னும் ஒரு ப்ரொப்போசல் கூட வந்தது கிடையாது. சின்ன வயசில் வந்திருக்கு, குட்டி இருக்கும்போது எனக்கு வந்திருக்கு. இப்போது அதை நினச்சி நான் கவலைப்பட முடியல. பிகாஸ் ஐ லவ் மை செல்ஃப். எல்லோரும் சொல்கிறது தானே. பட் இட்ஸ் நாட் அபவுட் டிஃபெண்டிங் மை செல்ஃப், இட்ஸ் அபவுட் ஐ லவ் மை செல்ஃப். நான் டிஃபெண்ட் பண்ணல, நான் என்னன்னாலே லவ் பண்ணிட்டுருக்கேன். எவ்வளோ இது எனக்கு நானே சொல்லிக்க நல்லா இருக்குது. பட் நான் உங்களுக்கு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் வீடாக ஃபீல் ஆகுது. எனக்கு நானே டெய்லி கண்ணாடியை பார்த்து என்னடா என்ன சொல்ல தெரியுமா, இன்னும் இப்படி அழகாக இருக்கு, நானே லவ் பண்ணுறேன் உங்களை அப்படி. நான் அப்படி தான் சொல்லுவேன் எவ்ரி டைம். நான் கண்ணாடியை பார்க்கும்போது ஏன்டா இவ்வளோ அழகாக இருக்கு, செம்ம அழகாக இருக்குடா, உனக்கு என்னடா குறை, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு, ஹேண்ட்ஸமாக இருக்கு, உனக்கு என்ன குறை, ஏன் கவலைப்படுற அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பேன். ஐ ஹோப் சீக்கிரமே நான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைவேன். சீக்கிரமே ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகணும். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கற்றுக்கணும். 3 விஷயம் தான். நான் A2Dயோட ஒரு விஷயம் நான் ஏற்றுப்பேன். ஐ மீன் அவரோட ஐடியாலஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட இன்னொரு விஷயம், 2 விஷயம். அவரோட அந்த ஒரு கோடு இருக்கும், ஹெல்த் வெல்த் ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி. அது சேம் தான். அது நானும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். லைக் அது எல்லா லைஃப்க்கு வேணும். அது பிசி இருக்க சொன்னால் பிசி தாக்குறதாக ஆகிடாது. பட் அவர் சொன்ன அந்த இது நல்லா இருந்துச்சு. எனக்கும் ஹெல்த்து வேணும், வெல்த்து வேணும், ரிலேஷன்ஷிப்பும் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய ஹெல்த்தை பில்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் வெல்த்தை பில்ட் பண்ணணும், ரிலேஷன்ஷிப்பையும் பில்ட் பண்ணணும். தட்ஸ் மை கோல். அண்ட் என்னோடய ஃப்ரீடமாக ஐ மீன் என்னோடய ஃப்ரீடமாக நான் அடையணும். ஃப்ரீடம் நான் இவ்வளோ பண்ணுறதுக்கு காரணம் தட்ஸ் ஒன் ஃபக்கிங் ஃப்ரீடம் என்கிட்ட இல்லை. அந்த ஃபக்கிங் ஃப்ரீடம் இல்லாதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஒரு நாள் நான் ஃப்ரீடம் அடைஞ்சிட்டேன்னா அவ்வளோதான்டா, போதும்டா, அவ்வளோதான், ஜாலியாக இருப்பேன். நண்பர்களே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் சூரியன் காணா மறுபடியும் உதிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் உதிக்க சான்ஸ் இல்லை. எவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு, போய் வாயாதான். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.